80 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தால் தான் பிள்ளை அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுங்கள். அதுலேயும் இவனுக்கு பிள்ளை இல்லைண்ணா. அப்போ இதெல்லாம் பிள்ளைக்கு வந்து அடையாளமே. பிள்ளைன்னா என்ன தெரியுமா? உங்கள் வித்து அவனுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். கையை தட்டுங்க. அவன் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளை. சகோதரர் ஒருமித்து ஜெபம் பண்ற இடத்துலயா ஜெபமே வரல. 4 பேர் சேர்ந்து ஒரு டீயை போட்டு ஊத்துறா மாப்பிள்ள, கொஞ்சம் சாப்பிட்றான், டீ சாப்பிட்றோம், புரோட்டா சாப்பிட்றோம், சேர்ந்து வாசம் பண்றோம். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார். யோசுவாவை தேவன் கனப்படுத்த விரும்பினார். ஆனால் அதற்கு நேரடியாக ஒன்றை அவர் செய்யவில்லை. அதான் சொல்ல வரேன். தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாமே சேனல் வழியா தான் வருது. அந்த சேனலுக்கு பேர் லவ் சேனல். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. So God is good. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் தொடர்ந்து the secrets of the kingdom of heaven, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்ற தலைப்பிலே நாம் என்ன செய்கிறோம்? ஒரு தீர்க்க தரிசன செய்தியை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். போன வாரம் அதை பார்த்தோம். We are in the extension of heaven. Garden of Eden was the extension of heaven. அது பரலோகத்தின் நீட்சியாக ஏதேன் தோட்டம் இருந்தது. அதனால தான் ஆதாம் எங்கே இருந்தாலும் அது என்ன சொல்கிறாங்க? 3000 ஏக்கர் நிலம்ன்றாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க 3000 ஏக்கர்ஸ். 2 பேருக்கு எத்தனை ஏக்கரு? அதுதான் உங்கள் கணக்கு. நீங்கள் வீடு கட்டினா சொல்லுங்க. தேவனுடைய நிலப்பரப்பு 2 பேருக்கு 2 போர் கிடையாது, 4 ஆறு. அங்கே பொன் விளையும், பொன் விளையிற பூமி. பொண்ணு தப்புன்னா அங்கே விளைய வச்சிருக்கவே மாட்டார். ஸோ என்ன சொல்கிறேன்? எல்லாமே அங்கே இருந்தது, தேவைக்கு அதிகமாக இருந்தது. ஃப்ரூட் தெரப்பி மாதிரி ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான். எல்லா டேஸ்ட்லேயும் ஃப்ரூட் இருக்குது. நீங்கள் உரப்புக்கு தானே மசாலா இறக்கிறீங்க, உரப்பாகவே என்ன இருக்குது? ஃப்ரூட் இருக்குது. புளிப்புக்கு தானே நீங்கள் புளியை சேர்க்குறீங்க, புளிப்பாகவே ஃப்ரூட் இருக்குது. இதில் 2 ஃப்ரூட், அதில் 2 ஃப்ரூட், இதில் 3 ஃப்ரூட் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற டேஸ்ட்டுக்கு மேலே அது வந்துடும். தேவனுடைய அன்பை பூர்ணமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் 2 இடம் தான் இருக்கிறது. ஒன்று ஏதேனுக்குள்ளாக, இன்னொன்று சிலுவையின் மீதாக. இந்த 2 தான் காட்ஸ் கம்ப்ளீட் லவ் வெளியே தெரியுது. அப்போ இவன் பழத்தை புசிக்கக்கூடாத ஒரு பழத்தை ஏன் அங்கே வச்சாரு? அது ஏற்கனவே நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாக இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் முதற்கொண்டு அது நல்லது தான். சாப்பிட்ற டயட் என்ன செஞ்சிருச்சு? டைமிங் மாறிடுச்சு. சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிக்க வேண்டிய மாத்திரையை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டா என்ன ஆகும்? தலை சுற்று வரும், வாமிட் வரும். அப்புறம் டாக்டர்கிட்ட கொடுத்தாருன்னா இதை நீ சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ருக்கணும். அப்படித்தான் ஜீவ விருட்சத்தை புசித்த பிறகு நன்மை தீமை விருட்சத்தை புசிக்கும்படி தேவன் வச்சிருந்தார். ஆனால் இவனும் நேரடியாக அங்கே ஏதாவது சாப்பிட்டான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டான். ஆகையால் ஜீவன் வந்த பிறகு நன்மை தீமை தெரிந்திருந்தால் இவன் பாவம் செஞ்சிருக்க மாட்டான். ஜீவன் வருவதற்கு முன்பாக நன்மை தீமை தெரிந்தபடினால். புரியுதா உங்களுக்கு? உங்கள் வீட்டில் சின்ன பையன் இருக்கிறான், வீட்டில் பிளேடு வச்சுருக்கீங்க, ஷேவிங் பிளேடு, நீங்கள் ஷேவ் பண்ணுறதுக்கு. அப்போ உங்கள் பையன் என்ன செய்கிறான்? அதை தொடுறான். உன்னை கையில் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா கையை அறுத்து அப்புறம் வச்சுருக்கிறீங்க. யூஸ் பண்ணணும், ஆனால் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 20 வயசுக்கு மேலே யூஸ் பண்ணணும். 20 வயசுக்கு மேலே யூஸ் பண்ணலன்னா ஏன்டா யூஸ் பண்ணலன்னு கூப்பிட்டு கேட்போம். என் அன்புக்குரியவர்களே, ஸோ தேவன் எல்லாமே அவனுக்கு கொடுத்துருந்தார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கூட ஒரு டைமிங் வச்சுருந்தார். இவன் மாற்றி சாப்பிட்டா, அவ்வளோதான். மற்றபடி தேவன் படைத்தது எல்லாம் நன்மையாக இருக்கிறது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. இவன் என்னைக்கு நன்மை தீமை விருட்சத்தை புசித்தானோ அன்றைக்கு தேவனோடு இருக்கிற தொடர்பு டிஸ்கனெக்ட் ஆகி எந்த தொடர்புக்குள்ள வந்துட்டான்? பிசாசின் தொடர்புக்குள்ள வந்துட்டான். இன்னும் ஒன் திங், உங்கள் மனைவியையோ அல்லது யாராவது ஒருத்தரை யாராவது 4 பேர் வாங்கி நம்மன்னு இருக்கும்ல சிலருக்கு, அவங்க இல்லாத பொல்லாத பேசிட்டு போயிட்டான்னு வச்சுக்காங்களேன். உடனே அவங்க என்ன ஆயிடுறாங்க? கொஞ்சம் நேரம் தலை கிறுக்காகி போயிடும். இப்போ ஒன்றுமே இல்லை. பக்கத்து வீட்டில் எய்த்த வீட்டில் ஒருத்தன் புதுசாக சேலை எடுத்துட்டான் 10,000 ரூபாய்க்கு. உடனே அவங்க சொல்கிறாங்க 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்து. ஏதோ என் கணவர் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு.
10,000 செலவு வாங்கி கொடுத்துறாரு, அப்படியே கொளுத்தி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சதுன்னு போயிடுவாங்க. அடுத்து இவங்களுக்குள்ளே கப்ப 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 கப்பன்னு நெறிய ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? அவன் என்னைக்கு அவன் பேசினது இவன் சிந்தனைக்குள்ள வந்துருச்சுல, இப்போ அந்த அம்மாவோட எக்ஸ்டென்ஷனாக இந்த அம்மா மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் மேட்ரு. இப்போ இந்த அம்மா என்ன பேசும்னா அந்த அம்மா பேசுகிறத பேசும். கடைசியில் இவன் சாவம் எங்கே போனால் இந்த அம்மாவுக்கு வராது, அந்த அம்மாவுக்கு தான் போகுது. அது மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் யாராவது உங்கள் மனைவிட்டையோ உங்கள் கணவர்கிட்ட பிள்ளைகிட்ட யாராவது ஒன்று சொன்ன உடனே அது உள்ளே வந்த உடனே அவர்கள் இவர்களுடைய நீட்சியாய் மாறி விடுகிறார்கள். நான் சொல்லுகிற புரிகிறதா உங்களுக்கு? ஆமேன். அப்போ இவங்க என்ன பேசுவாங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுத்தவங்க பேசியிருப்பான். அப்படித்தான் பிசாசின் அந்த அந்த பழத்தை புசிச்சோடனே பிசாசோட நாலேஜ் உனக்குள்ளே வந்துருச்சு. வந்த உடனே இவன் என்ன ஆகிட்டான்? அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெவிலாக மாறிட்டான். த கிங்டம் ஆஃப் டெவில் உள்ளே வந்துருச்சு. அதனால் பூமியில் கொலை செய்கிறான், கொள்ளையடிக்கிறான். ஏன்? தேவன் அவனை அப்படி படைக்கவில்லை. இவன் அவனோடு கனெக்ட் ஆனனால அவனோட எக்ஸ்டென்ஷனாக மாறிட்டான். தூரத்தில் இருக்கிற ஒரு காரை இங்கேருந்து ரிமோட்டில் இயக்குவது போல், அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருப்பது போல பிசாசு மனிதர்களை பயன்படுத்த ஆரம்பித்தான். இப்போ மறுபடியும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களை அவர் சுமக்க வைத்து நமக்கும் அவனுக்கும் இருக்கிற ஒரு உறவை டிஸ்கனெக்ட் பண்ணி அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்குறார். அப்போ அவரை ஏற்றுக்கொண்ட உடனே மறுபடியும் இவங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவனுக்குள்ளே வராங்க. இப்போ நீங்கள் எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டுட்டீங்க. ஆமென் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஹெவனோட எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் யூ ஆர் நாட் இன் ஹெவன் பட் இன் த கிங்டம் ஆஃப் ஹெவன். ஆமென், ஆமென். உங்கள் மீது தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் தலை மீது வந்திருக்கிறது. ஆகவே உங்கள் சரீரத்தை வியாதி இருக்க முடியாது, இருக்க முடியாது. இன்னும் சில நாட்களில் நீங்கள் அதை தேடினாலும் காண மாட்டீர்கள். இருக்காது, 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 இருக்காது. Yes, this zone will be the sickness free zone. அப்போ தேவனுடைய ராஜ்யம், அதாவது ஜான் ஜி லேக் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தப்ப அவர் இருந்த சிட்டி அமெரிக்கா சிக்னஸ் ஃப்ரீ ஜோன் அறிவிச்சாங்களாம். ஐ திங்க் சிகாகோ சிட்டி, ஏதோ ஒரு சிட்டி. அந்த சிட்டி என்ன சொல்லிட்டாங்க, இவர் ஹீலிங் 1 வீக்கில் 500 மிராக்கிள்ஸ் பண்ணுவோம், ஹீலிங்ஸ் பண்ணுவாராம். மெடிக்கல் ரெஜிஸ்டர் மிராக்கிள்ஸ், ஹீலிங்ஸ். அப்போ விதின் 2 இயர்ஸ்க்குள்ள 5 lakhs மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளில் அந்த பட்டணத்தில் வியாதி இருக்கிறவனே இல்லைன்னு ஆகி போச்சு. இருக்கீங்களா? ஆமாம். 5 லட்சம் அற்புதங்கள். தேவன் ஒரு மனிதனுக்குள் இறங்கி ஒரு பட்டணத்தை சிக்னஸ் ஃப்ரீ ஜோனா மாற்றுவான்னா நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன். எஸ், ஹெவன் எக்ஸ்டெண்ட் ஆகட்டும். உங்கள் வீட்டுக்குள்ள கிங்டம் ஆஃப் ஹெவன் வரட்டும், வரட்டும் சார். பக்கத்து வீட்டில் தண்ணி இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் வீட்டில் தண்ணி வரும். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் எத்தனை நாள் இருக்குது. ஆமேன், ஆமேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, என்னைக்குனாலும் அது நடக்கும், நடந்து தான் ஆகும். ஒரு தடவை ஜெபிச்சிட்டிங்கன்னா அடுத்து அதை பற்றி நீ யோசிக்கவே வேணாங்க. நீங்கள் சொன்னது நடந்து தான் ஆகும். இயேசுவின் ஆவின் அன்புக்குரியவர்களே, உங்கள் வீட்டிற்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, வந்திருக்கிறது. அங்கே பிசாசுக்கு இடம் கிடையாது. அங்கே உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாக தான் இருக்கும். ஆமாம், ஆமாம், ஆமாம். என் அன்புக்குரியவர்களே, ஸோ நான் வி ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட். நீங்கள் இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி அனுபவிக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போம் மத்தேயு 13:11. இன்றைக்கு கொஞ்சம் நிறையா பேச வேண்டியிருக்கு, நம்ம சீக்கிரமாக முடித்து நம்புகிறேன். மத்தேயு 13:11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். இந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து நான் பேசலை, அதில் பல விஷயங்களை பேசுகிறாரு. நான் ஆவியானவரோட கைடன்ஸில் வேற ஒரு அப்ரோச்சிங்கை இந்த வசனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன், பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ராஜ்யம் என்றால் இங்கே வேறு ராஜா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இங்கு வேறு ராஜா இருக்கிறார் என்றால் இங்கு வேறு சட்டம் இருக்கிறது, இங்கு வேறு நீதி இருக்கிறது, இங்கு வேறு ராஜா இருக்கிறார், இங்கு வேறு சட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த ராஜாவுடைய எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள், அதே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இங்கே எல்லாமே வேற.
அதனால தான் மனிதன் நீங்கள் வந்த உடனே பாவம் ஒருத்தன் செஞ்சுட்டானா அவனை தண்டிக்கணும்னு நினைக்கிறான். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர்கள் இருதயம் அனுமதிக்காத காரணம் அவர்கள் இந்த ராஜ்யத்துக்குள் இருந்தாலும் அந்த சட்டத்துக்குள் இருக்கிறார்கள். இது ரொம்ப ஆபத்தானது. எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த சட்டத்துக்கு தான் நீங்கள் கீழ்ப்படியணும். அமெரிக்காவுக்கு போனவன் நான் இந்திய குடிமகன், அதனால் நான் வண்டியை லெஃப்ட்டில் தான் ஓட்டுவேன், நான் எங்கள் நாட்டு சட்டத்தின்படி தான் அமெரிக்காலையும் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு லெஃப்ட்டில் ஓட்டுனீங்கன்னா என்ன ஆகும்? ஆமாம், வண்டி ரோட்டு மேலே போகாது, வண்டி நம்ம மேலே போயிடும். அப்போ அங்கே போன உடனே நீங்கள் வண்டி எங்கே ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க? ரைட்டில் தான் ஓட்டணும். ஏன்னா அந்த கிங்டம், அந்த ராஜ்யம், அந்த சட்டம் எல்லாம் வேறு. அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிடணும். அதைத்தான் சொல்கிறேன். இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மன்னிப்பு, இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இரக்கம், இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்தீங்கன்னா தயவு, இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தால் அன்பு, பாசம், உருக்கம், நேசம், இவைகள் தான் இங்கே சட்டம். நீ சர்ச்சுக்கு ஓடுற விட வழியில் இருக்கிறவனை தூக்கு அப்படின்னா தான் அது இந்த ராஜ்யம். சர்ச்சுக்கு போகிறனும் அதான் முக்கியம் அப்படின்னா அது அந்த ராஜ்யம். ஸோ இந்த ராஜ்யத்தில் எல்லாமே மாறுபடுகிறது. ராஜ்யத்தின் ரகசியம் ஒன்று, இங்கே இருக்கிற நீதி அன்போட பேஸில் இருக்கிற நீதி. இது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க விரும்புகிறேன்னா, இந்த பரலோக ராஜ்யத்திலே ஆசீர்வாதங்கள் உழைப்பினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் வைக்கவில்லை, இணைப்பினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் வைத்திருக்கிறார். முன் தெரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்கள். இந்த ராஜ்யத்தில், அந்த ராஜ்யத்தில் எல்லாம் உழைப்பில் வருது, இந்த ராஜ்யத்தில் எல்லாம் இணைப்பில் வருது. இல்லையா சொல்லுங்கள். இதுதான் அன்பின் ராஜ்யம். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் பை லவ், ஃப்ரம் லவ், வித் லவ். எல்லாமே அன்புலேருந்து ஆரம்பிக்குது. அன்பு தான் உன்னை பணக்காரனாக்குது ஒழிய முனைப்பு அல்ல, இணைப்பு. இன்றைக்கி பேச வேண்டிய தலைப்பு என்னென்னா, நீங்கள் உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் முனைப்பில் இல்லை. முனைப்புனா என்ன? உத்வேகம், எஃபர்ட். முனைப்பில் அல்ல, அது இணைப்பில் இருக்கிறது. தேவன் உங்களை அப்படித்தான் ஆசீர்வாதத்துக்குள்ளானவர்களை மாற்ற விரும்புகிறார். ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான், நல்லா படித்து வேலை பார்த்துது. என்ன செய்கிறான்? நல்ல டிகிரி எடுத்து அவன் என்ன செய்கிறான்? வேலைக்கு சேர்றான். வேலைக்கு சேர்ந்த உடனே நல்ல சம்பளம் வாங்குகிறான். சம்பளம் வாங்கினோடனே காசு சேர்த்து ஒரு கார் வாங்குகிறான். அடுத்து என்ன செய்கிறான்? ஒரு வீடு வாங்குகிறான். அடுத்து ஒரு பெரிய பணக்காரனாகிறான். இவ்வளவும் அவன் ஒரு 20 வருஷத்தோடைய வேலை. திடீர்னு ஒரு பொண்ணை பார்க்குறான், லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு படிக்கலை, பணக்கார கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், இவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண உடனே அந்த பொண்ணு என்ன ஆயிடுது? இவன் சேர்த்து வச்ச எல்லாத்துக்கும். இது உழைப்பினால் வந்ததல்ல, இணைப்பினால் வந்தது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த இணைப்பின் வழியாகத்தான் கொண்டு வர விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆனால் நாம மறுபடி உழைப்பை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய திட்டம், தம்முடைய பிள்ளைகள் உழைப்பினால். உழைப்பு வேணான்னு நான் சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் இல்லை, நான் டிமினிஷ் பண்ணலை உழைப்பை. ஆனால் நீங்கள் கூலிக்காரர் அல்ல, நீங்கள் சுதந்திரவாளின்னு சொல்கிறேன். நீங்கள் வேலை செய்து ஒன்று வாங்கினால் கூலி, நீங்கள் வேலை செய்யாமல் வாங்கினால் சுதந்திரம். என் அன்புக்குரியவர்களே, 20 வருஷம் வேலை பார்த்தாலும் இந்த பலன் இருக்குது பார்த்தீங்களா? அது இந்த சுதந்திரவாளிக்கு வர ஆசீர்வாதத்தில் லட்சத்தில் ஒன்று கூட கிடையாது. அப்படிதான் பிதாட்ட 20 வருஷம் வேலை பார்க்குற வேலைக்காரனாக இருக்கும்போது வருகிற ஆசீர்வாதத்தை விட 1000 மடங்கு அவருக்கு பிள்ளையாகும்போது வருகிற ஆசீர்வாதங்கள் மேலானது என்று நான் சொல்லுகிறேன். இதுதான் இணைப்பினால் வருகிற ஆசீர்வாதம். செய்து வருவது கூலி, செய்யாமல் வருவது சுதந்திரம். ஆமென் சொல்லுவோம். உழைப்பை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் சுதந்திரத்தில் வரும் ஆசீர்வாதத்தோடு உழைப்பினால் வர ஆசீர்வாதத்தை நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. தேவன் தம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய இணைப்பினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஸோ பரலோகத்தில் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்க. இன்னிலேருந்து ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை பேசுகிறேன். எல்லாமே இணைப்பினால தான் கட்டவிழ்கிறாரு. ஏன்னா இந்த ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். ஸோ பரலோகத்தில் ஒரு ரூல் இருக்குது. என்ன தெரியுமா? ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னா அவனோட கனெக்ட் ஆகிடணும், அவனை சொந்தக்காரன் ஆகிடணும். அவ்வளோதான். சொந்தக்காரன் ஆகிடுவார், அவனை ஆசீர்வதிச்சிருவார்.
ஆனால் உலகம் அவனை வேலை பார்க்க வச்சு ஆசீர்வதிக்கும். பரலோகம் என்ன செய்யுது? ஆமாம். இப்போ ஒருத்தன் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கான், உடனே கர்த்தர் சொல்லிடுவார், நீ எனக்கு தம்பி ஆயிரு, இடுக்கன் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான், நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் பார்த்துறேன்றார். எவ்ரிதிங் ரிலேஷன்ஷிப் பேஸில் தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, முனைப்பு அல்ல, இணைப்பு. இணைப்பு. ஆமென் சொல்லுவோம். ஆனால் த கிங்டம் ஆஃப் ஹெல், நரகத்தில் வந்து ஆசீர்வாதம் எங்கே தொடங்குதுன்னா பிரிவில் இருந்து தான் தொடங்குது. எப்பெல்லாம் பிரிஞ்சு வந்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்மா பிசாசு. எப்பெல்லாம் நீ சேர்றியோ அப்போல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர். பிசாசோடைய அடிப்படை பிரிவினை. அதனால தான் பாருங்கள், பிஸ்னஸ்லேருந்து பிஸ்னஸை பிரிப்பான், டைரக்டர்லேருந்து அசிஸ்டண்ட்டை பிரிப்பான். அவன் பிரித்து 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 பிரித்தா ஆசீர்வதிக்கப்படுறான்னா அது பிசாசோடைய ராஜ்யத்தில் அவன் இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு சிலர் இருக்காங்க, வேலைக்குள்ளே விட்டோம்னா வேலையில் இருக்கிறவங்களாம் வெளியே கொண்டு வருவாங்க. ஒரு சில அபிஷேகம் ஸ்பெஷலாக அவங்கள்ட்ட இருக்கும். ஆமாம், நான் தரிசனத்தை பார்த்தேன், சொப்பனத்தை பார்த்தேன்னு சொல்லி இருக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு அமிமெண்ட் உட்காந்துருப்பாங்க. அண்ணே அப்புறம் ஏதோ ஒரு நாள் முடிஞ்சது. இவன் எவ்வளவு அற்புதம் பண்ணாலும் அடையாளம் பண்ணாலும் அவர்கள் கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. என்னென்னா பேசிக் என்ன இருக்கும்னா அவர்களுக்குள்ள அந்த பிரிவினை நாவி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஸோ ரெண்டு உலகம் இருக்கிறது, ஒன்று கிங்டம் ஆஃப் ஹெவன், கிங்டம் ஆஃப் ஹெல். கிங்டம் ஆஃப் ஹெல்லில் வந்து எல்லாம் செப்பரேஷன், பிரிவினை 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 பிரிவினை. இங்கே கிங்டம் ஆஃப் ஹெவனில் வந்து என்னென்னா இணைப்பு 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 இணைப்பு. ஆசீர்வாதம் எல்லாம் இணைப்பிலே வருது. இப்போ நான் பேச போகிறேன், எத்தனை வகையில் தேவன் சேனலை ஏற்படுத்தி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, பரலோகத்தை விட்டு முதலாவது பிரிவினை ஏற்படுத்தினது யார்? பிசாசு. அவன் என்ன செஞ்சான்? மூங்கில் ஒரு பங்கு நாங்கள் வந்து என்ன செஞ்சிடறோம், தனியாக போகணும். பிரிஞ்ச பிறகு அவன் என்னமோ நினச்சான் நல்லா இருப்போம்னு. ஆனால் கடைசியில் என்ன ஆகி போச்சு? கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. ஒருத்தர் எழுதுகிறாரு, அவர் பிபிலிக்கல் ரெஃபரன்ஸ் எதுவும் தரமாட்டார். அவர் வந்து இட்ஸ் அ ப்ரேயர் வாரே, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவருடைய இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா அவர் நிறைய அந்த தரிசனங்கள் இதை தான் ஃபுல்லாக பேஸ் பண்ணி எழுதுவார். அது ஏற்றுக்கன்னா ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கிறாட்டி விட்டுறலாம், அப்படி மாதிரி எழுதுவார். அதில் ஒன்று என்னென்னா வந்து பிரிந்த பிறகு பல முறை தேவனோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பிசாசு 2 தடவை பேசினானா. நான் திரும்ப வந்துடுறேங்க உள்ள, தெரியாமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் தேவன் அவனுக்கு ஏன் நோ சொன்னார்? பைபிள் சொல்லுது, அவர் தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் 2 பேர் விழுந்தாங்க. பிசாசு விழுந்தான். விழுந்த உடனே திரும்ப அவர் ஏற்றுக்கவே இல்லை. உடனே அடுத்தவன் என்ன நினச்சான்? எல்லா எதிர்மறையானதையும் சந்திக்க ஆரம்பித்தான். இப்போ ஒன்று புரிஞ்சிருச்சு, ஒருத்தன் இவரை விட்டு பிரிஞ்சிட்டான்னா அவன் நல்லா இருக்கவே மாட்டான். சேர்ந்துட்டானா அவன் எவ்வளோ பாவினாலும் அவனை ஆசீர்வதிச்சிருவார். இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ ஆதாம் என்ன செஞ்சான்? இவனை தனியாக சிந்திக்க வச்சு பிரிச்சிட்டோம்னா, எப்படி சொல்லுங்கள்? தனியாக, முக்கியமான வார்த்தை சிந்திக்க வச்சு. எல்லாம் சொல்லுங்கள், சிந்திச்சா இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால், இன்றைக்கி சிந்திச்சா நாளைக்கு பிரிஞ்சிருவேன். தப்பே கிடையாது, சந்தேகமே கிடையாது. என்றைக்கு உட்காந்து ரைட்டா தப்பா அப்படியா இப்படியான்னா நீ அழகாக வெளியே போயிட்டுருக்கன்னு அர்த்தம். ஏதோ யூஎஸ் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் ரிலேஷன்ஷிப் இங்கேருந்து வராது, ரிலேஷன்ஷிப் இங்கேருந்து வரும். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பெர்ஃபெக்ஷன், இட்ஸ் பேஸ்ட் ஆன் அஃபெக்ஷன். அவ்வளோதான். நான் நேசிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்று என்கிட்ட கேட்காத. ஆமேன். ஸோ அப்படித்தான் தேவன் வச்சுருந்தார். இவன் என்ன செஞ்சுட்டான்? டக்குனு இவனை சிந்திக்க வச்சு இவனை செப்பரேட் பண்ண. இவனுக்கு நல்லா தெரியும், நாங்கள் என்ன பாடலாம் பட்டோமோ அது நீயும் படப்போற ஆதாம். ஏன்னா அவரை விட்டு பிரிஞ்சுட்டா உனக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பிரிஞ்சுட்டான். ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் தேவதூதனுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். விழுந்து போனது 2 பேராக இருந்தாலும் மனுக்குலத்துக்கு நேராக தேவன் கரங்களை நீட்டி அவனை மறுபடியும் உன்னதங்களில் அவரோடு உட்கார்படிக்கு தேவன் கிருபை செய்தார். இந்த மறுபடியும் பல இடத்துக்கு வருவதற்கு அவருக்கு தேவை உழைப்பு அல்ல, இணைப்பு. அதைத்தான் இப்போ நான் சொல்ல வரேன். காட்டு ஒளிவ மரத்தோடு உங்களை வெட்டி எடுத்து நல்ல ஒளிவ மரத்தோடு உங்களை இணைத்தார். அப்போ தேவன் உங்களை எப்படி திரும்ப ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு? நீங்கள் போடுற ஃபாஸ்டிங்கு, நீங்கள் வந்து பயங்கரமான நாள் உங்களுக்கு காமிக்கிறீங்க, நீங்கள் நல்லவர் வல்லவர், இதன் அடிப்படையிலே உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்பவில்லை. ஆனால் உங்களை இணைப்பின் மூலமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இங்கே டேம் இருக்குது, இங்கே லேண்ட் இருக்குது, 2 கடையில் சேனல் என்னது? ஆமாம், அந்த ஆறு, அந்த தண்ணீர் தான் இது என்ன செய்யுது? அப்போ இடையில வந்து வருது பாருங்க ஒரு சேனல், அதுதான் ஆசீர்வதிக்கு. அப்படி தான் தேவன் உங்களை முதலாவது ஆசீர்வதிக்க விரும்பும்போது உங்களை பக்தனாய் மாற்றவில்லை, பிள்ளையாய் மாற்றுகிறார்.
பிள்ளையா மாறின உடனே அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீ சொந்த மகனாக மாறுறீங்க. அதான் ஃபஸ்ட்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு தேவன் எடுக்கிற முதல் படி என்ன தெரியுமா? உன்னை பரிசுத்தவானை ஆக்குவது அல்ல, உன்னை பிள்ளை ஆக்குறது. ஆமேன்னு சொல்லுங்கள். பரிசுத்தவானாக இருக்க தகுதிகள் இருக்கணும். பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு தகுதி எது வேணுமா? பிள்ளையாக இருக்கிறது தகுதி வேணுமா? பிள்ளையாக இருக்கிறதுனா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது தான் பிள்ளை அப்படின்னா சொல்லுங்கள், யாராச்சும் கை தூக்குங்க. உங்கள்கிட்ட இருக்கிற யாருமே உங்கள் பிள்ளை இல்லைன்ற மாதிரி ஆகிப்போயிடும். 80 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தால் தான் பிள்ளை அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுங்கள், அதுலேயும் இவனுக்கு பிள்ளை இல்லைன்னா. அப்போ இதெல்லாம் பிள்ளைக்கு அடையாளமே. பிள்ளைன்னா என்ன தெரியுமா? உங்கள் வித்து அவனுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். கையை தட்டுங்க. அவன் எப்படி இருந்தாலும் அவன் உங்களுக்கு பிள்ளை. ஸோ நான் தேவனுடைய வித்தாகிய வார்த்தை எனக்குள் இருக்கிறபடினால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஸோ மனித குலத்தை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஒரு இணைப்பை கொண்டு வர விரும்பினார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதங்கள் உழைப்பினால் அல்ல, இணைப்பினால் வருகிறது. அதனால தான் யோவான் 1:12 வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே பாருங்க, மொத்த வேலை என்ன செய்கிறாரு? உங்களை கனெக்ட் பண்ணிடுறாரு. எத்தனை பேர் கனெக்ட் ஆகிருக்கிறீங்க? இயேசு ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. ஏற்றுக்கொண்டு என்னென்னு அர்த்தம்? நீங்கள் பிள்ளை ஆகிட்டீங்க. பிள்ளைன்னு என்னென்னு அர்த்தம்? ரோமர் சொல்லு, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. இதுக்கு இடையில ஏதாச்சும் வேலை இருக்கா? ஒரு வேலை இல்லை. நீங்கள் பிள்ளையான உடனே நீங்கள் சுதந்திரவாளியாய் மாறுகிறீர்கள். எதற்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறீர்கள்? தயவுசெய்து சொல்லுங்களேன். எதற்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறீர்கள்? எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாய் மாறுகிறீர்கள். புரியுதா? உங்கள் பிள்ளை பிறந்துருச்சு, 5 வயசு ஆச்சு, 10 வயசு ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரிட்ஜு மேலே கையை வச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். ரீபா காபா காபா காபான்னு. சரி, ஏதோ ஒன்று ஃப்ரிட்ஜு என்னோ ஜோம்பு நின்றுக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான்னு போகிறீங்க. அடுத்து திரும்ப வரும்போது என்ன செய்கிறான்? சோஃபா செட்டில் கொஞ்சம் கையை வச்சு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்து திரும்ப வரும்போது பீரோவில் கையை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னப்பா ஜோம் பண்ணிக்கிறேன்னா, சோர்ந்திருக்கிறேன் ஆண்டவர், சோர்ந்திருக்கிறேன்ப்பா அப்படின்றான். என்ன பண்ணுறான்? சோர்ந்திருக்கிறேன். என்ன சோர்ந்திருக்கிற? இந்த பீரோ எனக்கு சொந்தமாகட்டும், இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு சொந்தமாகட்டும், இந்த 40 இன்ச் டிவி எனக்கு சொந்தமாகட்டும். எல்லாமே உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, எதுக்குப்பா கையை வச்சு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிற? சோர்ந்திருக்கிறேன். எல்லாமே உனக்கு ஏற்கனவே சொந்தமாக தான் இருக்குது. அடுத்த கேள்வி கேட்குற, எப்பப்பா எனக்கு சொந்தமாச்சு? இவர் சொல்கிறார், எப்போ பிறந்தியோ. கையா தட்டுறாங்க, நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் என்னைக்கு பிறந்தேனோ இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நான் என்றைக்கு அவருக்கு பிள்ளையாய் பிறந்தேனோ அன்றைக்கே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எதுவுமே நோ கிடையாது. ஜீசஸ்னா ஆமென் அர்த்தமா? நீ ஒரு வாக்குத்தத்தம் இயேசுவின் நாமத்தில் அந்த வாக்குத்தத்தம் ஆமென் அப்படின்னு சொல்லிடும். மாதந்தோறும் இந்த வாக்குத்தத்தை என்ன செய்யுதுன்னா ஆப்ரேட், அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி அது எப்போவுமே ஆப்ரேஷன்லாம் இருக்குது. ஆமென்னு சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அப்போ முதலாவது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களை அன்பினால் இணைக்கிறார். யூ ஆர் கனெக்டட் வித் லவ். பை லவ், ஃப்ரம் லவ் யூ ஆர் பீயிங் பிளஸ்டு. நீங்கள் எந்த உழைப்பில் இல்லைங்க, நீங்கள் இணைப்பினால் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. இணைப்பில் மட்டும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீ இயேசு ஏற்றுக்கொண்டீங்களே, அன்னைக்கு இணைப்புக்குள்ளே வந்துட்டீங்க. ஆமென் சொல்லுவோம். யோவான் 1:12 வாசிக்கிறீங்களா? ரோமர் 11:17-24 சீக்கிரம் வாசிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில், எவைகள் இருந்த இடத்தில்? யூதர்கள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும், ஒலிவ மரத்தின், நிறுத்தி வாசிமா, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும், ஒலிவ மரத்தின் சாரத்திற்கும் உடன் பங்காளியாய் இருந்தாய். நீ உடன் பங்காளியாய் மாறினாய். எப்படி மாறினாய்? ஒட்ட வைக்கப்பட்டாய். காட்டு ஒலிவ மரத்தை வெட்டி எடுத்து நல்ல ஒலிவ மரம் இருந்த இடத்துல, வெட்டப்பட்ட அந்த இடத்துல ஒன்றை வச்சு கட்டுறாரு. கட்டின உடனே நீ இணைஞ்சிருக்கிற. இயேசுவே ஆண்டவன் சொல்லிட்டீங்களே, இப்போ நீங்கள் இணைக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்குள்ளே அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பாயுது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே,
உனக்குள்ள மரணம் ஆட்சி செய்ய முடியாது. காரணம், ஜீவன் உனக்குள் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. 24 மணி நேரமும் நீ அவரோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த ஜீவன் உனக்குள் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய வேருக்கும் சாரத்திற்கும் நீ பங்காளியாய் மாறிவிட்டாய். இது இணைப்பினால தான் வருது. பரலோக ராஜ்யம் எல்லாமே இணைய ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமென்.